என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இன்னுமா கிளம்பல? ஹாய், எல்லாம் இங்க இருக்கீங்களா? சரி வாங்க நம்ம சர்ச்சுக்கு போலாம். ஆமா, உன் தங்கச்சி எங்க? அவ நீ கோச்சிங் போயிருக்கா. சண்டே அதுமா நீ கோச்சிங்கா? அவ எப்ப சர்ச்சுக்கு வருவா? சர்ச்சுக்கு ஏன் வர போறா? ஃபியூச்சருக்கு நீ கோச்சிங் தான் இம்பார்ட்டன்ட். சர்ச் வரது தான் இம்பார்ட்டன்ட். ஏதோ சொல்ற. சரி வாங்க நம்ம சர்ச்சுக்கு போலாம். அம்மாக்கா, கிறிஸ்மஸ்னா என்னது? கிறிஸ்மஸ்னா வேர்ல்ட் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ற ஒரு ஜாயஸ் அக்கேஷன். கிஃப்ட்ஸ், ஸ்வீட்ஸ், கேரல்ஸ் ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல். காட் நமக்காக இறங்கி நம்ம சேவ் பண்ண வந்தாரு. கிறிஸ்மஸ்னா எப்படி இருக்கும் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். சூப்பர் ஜாலி. Church. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நியூஸ் பேப்பர் திறந்தாலே உங்க மூஞ்சில வருது. எம்எல்ஏ ஆயிட்டீங்க. ஆமா, நான் எம்எல்ஏ ஆயிட்டேன். அடுத்தது எம்பி சிஎம்னு ஆக வேண்டியதான். நீ என்ன வேலை பார்த்துருக்க? அதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எங்க போகணும்? கூகுள் போடுங்க. உங்க கூகுளில் வேலை செய்யணும். ஓ சூப்பர். உன்ன மாதிரி ஒரு மூலக்காரன் இந்த கட்சிக்கு தேவை. கட்சியா? நீங்க என்ன பண்ணுவீங்க? சமூக சேவை தான் என் மூச்சு. வர சண்டே ஒரு மீட்டிங் இருக்கு. எங்க கட்சியில வந்து சேர்ந்துக்கிறியா? சண்டேவா? என்னால முடியவே முடியாதுப்பா. ஏண்டா? சண்டே நான் சர்ச்சில் இருக்கேன். அதெல்லாம் ஒரு நாள் பார்த்துக்கலாம். எங்க கட்சியில வந்து சேர்ந்து ஜீசஸ் கடை இருக்கணும். அது தாண்டா நான் பிறந்ததுல இருந்து சொல்றாங்க. ஆனா ஏசப்பா இன்னும் வரவே இல்லைங்களா? அப்படிதான் நீ பேசுறதுலாம் மனுஷ வாழ்க்கை எப்படா மாறலாம்? எனக்கு கடை இருக்கணும். போடா, நீ சுந்தர் பிச்சையோட சேர்ந்து பிச்சை எடுப்போ. சுந்தர் பிச்சை அவ்வளோ பெரிய பிச்சை காரணம். என்ன இது? நம்ம மைண்ட் வாய்ஸ் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். என்னமா கோயில் பிராக்டிஸ் இவ்வளவு லேட்டா வரீங்க? சாரி, நான் வெளியே கொஞ்சம் கிறிஸ்மஸ் ஷாப்பிங்க்கு போயிருந்தேன். அதான் லேட் ஆயிடுச்சு. என்னமா நான் ஒரு கோயில் மாஸ்டர். ஆனா half an hour முன்னாடியே வந்துடுறேன். ஆனா உங்களால ஒரு பிராக்டிஸ்க்கு ப்ரிப்பேர்டா இருக்க முடியலையே. அப்போ ஜீசஸோட செகண்ட் கமிங் எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கீங்க? செகண்ட் கமிங் நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு வரேன். என்னமா சொல்ற? சரி போ, போய் பாட்டு பாடு.
Hey there, how are you? I haven't seen you much. What have you been doing lately? I am fine and I'm quite busy with some church activities. How are you? Yeah, I'm good. Church? What's going on there? It's been a while since I attended it. It is the Advent season, so I was quite busy with some Christmas activities for church. Okay, but have you invested in anything over the years? No, I'm not invested in anything. Why is that? Time is money and you earn money by investing. All my investments are for heaven. It is the last days and I'm just being with the Lord. So you're investing on something that's quite uncertain. Come on, man. It's a Christian faith and belief. That's what they've been telling me since childhood. No. God may come anytime. We have to be prepared. Yeah, whatever you say. ஆமாக்கா கிறிஸ்மஸ்னா இவ்வளோதானா? நீங்க பாக்குறது மட்டும் கிறிஸ்மஸ் கிடையாது. இன்னும் கிறிஸ்மஸ் பத்தி பேச நிறைய இருக்கு. ஏசப்பா இந்த உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தது நம்ம எல்லாரும் சேவ் பண்றதுக்கு. அவர் செகண்ட் டைம் வர போறது நம்ம எல்லாரும் அவர் கூட கூட்டிட்டு போறதுக்கு. டெஸ்டினி, அதாவது எட்டர்னல் லைஃபை ரீச் பண்றதுக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் தான் கிறிஸ்மஸ். அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததை ரிமெம்பர் பண்றதுக்கும் செகண்ட் டைம் வரும்போது நம்மளை ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ஒரு கீ தான் கிறிஸ்மஸ். சர்ச்சுக்குள்ள நல்ல செய்யணும்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் இருந்தாலும் விட்டுட்டு போயிட்டாரு. I did so much for the church and supported so much financially. Why did Jesus leave me? எல்லா வாரமும் நான் சர்ச்சுக்கு கரெக்டாக வந்தேன். ஆனால் இந்த கடவுள் விட்டு போயிட்டார். நாம கொடுக்கிற காணிக்க வார வாரம் சபைக்கு வர்றது வெறும் ஊழியத்துல பங்கு பெறது மட்டும் நம்ம பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. கர்த்தரை நாம நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை அறியாம ரட்சிக்கப்படாம அவரை அடைவது கடினமே. Christmas is a call, a preparatory call to attain Christ. All we wanted to tell you is it is not about the offerings we give, the regular attendance we show at church, nor the fellowships we participate. It is all about knowing God in person and growing our faith in Him, which takes us to eternal life. Thank you. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே.
Thank you.